வணக்கம், வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். இது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இன்றே ஒரு விதி செய்வோம். விதியை எப்படி மாத்தி அமைக்கலாம்? விதி நம் கையில தானே இருக்கு. நம்ம இப்ப இது வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருப்பதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், விதி என்றால் நம் கையில தான் இருக்கு. நம்ம தான் நம் விதியை எழுதுறோம். அது நம்மளால மாத்தி அமைக்க முடியும், நம்மளோட சரியான புரிந்துணர்வு இருக்கும் போது. போன வாரம் பார்த்தோம், அன்புனால எப்படி அன்பை பயன்படுத்தி நம்ம விதியை மாத்தலான்னு. போன வாரம் நம்ம பேசணும், அன்புனா என்ன, அதாவது அன்பின் மகத்துவத்தை பத்தி பேசணும். அன்பை எப்படி வெளிக்காட்டுவோம், என்னென்ன வாக்கியங்கள் பாய்ப்போம், அன்பு உண்மையான அன்பும் போலியான அன்பும் என்ன, அப்புறம் அன்பை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்ம இன்னும் அன்பை எப்படி பயிற்சி செய்யலாம், எப்படி விதி அன்பை பாவித்து நம்ம எப்படி நம்ம விதியை மாத்தி அமைக்கலாம்னு தெரிந்துக்கிறோம். ஒரு வெற்றி கதைகள், அன்பின் அடிப்படையில உள்ள வெற்றி கதைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பார்த்தோமா, இந்த உலகத்துல நிறைய பேரு அவங்க நிறைய தோல்வி அடைஞ்சு கொண்டே இருப்பாங்க. தோல்வி அடைஞ்ச பிறகு அவங்க வெற்றி அடைவாங்க. தோல்வி அடையும் போதெல்லாம் நம்ம எப்படி திரும்பி எழுந்திருக்கணும்னா, அன்பு இருந்தா தான் தோல்வி அடைஞ்சா நம்மளால திருப்பி ஏஞ்சினா நிக்க முடியும். நம்ம மேல நம்மளுக்கு அன்பு இல்லைன்னா நம்ம தோல்வி அடைஞ்சா ரொம்ப நொந்து போய் உளுந்து திருப்பி எழுந்திருக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப நொந்துக்கும். அப்புறம் மத்தவங்கள மேல பழி போடும். ஆனா நம்ம மேல நம்மளுக்கு அன்பு இருக்கும் போது, நம்மளுக்கு நம்ம மேல நம்பிக்கையும் நிச்சயமா என்னால முன்னேற முடியும் என்ற உறுதியான எண்ணம் இருக்கும் போது, அன்பு மட்டும் இருந்தா பத்தாது, அந்த அன்போடு சேர்ந்து உறுதியான இருக்கணும், திடமான எண்ணம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அப்பதான் நம்மளால மறுபடியும் ஏஞ்சி முன்னேற முடியும். அதுக்கு அன்பு தான் அதோட அஸ்திவாரமே. அப்ப நம்ம பார்க்கலாம், 2-3 கதையை பார்க்கலாம், எப்படி அன்பு நம்மளுக்கு உதவி செய்யுதுன்னு. நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பில்கேட் ஒரு வாட்டி சொன்னாரு, ஏழையா பிறக்கிறது உங்க தவறு இல்ல, ஆனா ஏழையாக இறப்பதே உங்களோட தவறு இல்லையா? அப்ப நம்ம நான் ஏழையா பிறந்துட்டேன், அதனால்தான் எனக்கு இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னோட பெற்றோர்கள் இப்படி இருக்காங்க, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நம்ம யாரு மேலேயும் பழி போட முடியும். இப்ப என் வாழ்க்கையை என்னால மாத்த முடியும். அப்ப மாத்த முடியும்னா நிச்சயம் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். மைக்கேல் ஜோர்டன் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பாஸ்கெட் பால் விளையாட்டுக்காரர். நல்ல ஒரு வளர்த்தியா பாஸ்கெட் பால்ல நிறைய சாதிச்சவர். அவரு என்ன சொன்னாரு, அவர் பாஸ்கெட் விளையாண்ட உடனே அவர் ஒரு ஸ்டார் ஆகல. ஆனா அந்த அவர் படிப்புல நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாஸ்கெட் பால் விளையாடும் போது கூட நிறைய தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவரோட தோல்வி என்ன, அவர் என்ன சொல்றாருன்னா, நானு 9,000 ஷாட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் 3,000 விளையாட்டை நான் தோல்வி தழுவி இருக்கேன், 26 வாட்டி என்னைய நம்பி கொடுத்த விளையாட்டுல நான் மிஸ் பண்ணியிருக்கேன், தோல்விக்கு மேல தோல்வி அதிகமாக என் வாழ்க்கையில வந்துச்சு, ஆனா அந்த தோல்விக்கு மேல தோல்வி வந்ததுனாலதான் என்னோட வெற்றியின் காரணமே என்று மைக்கேல் சொல்றாரு. அப்ப அந்த அத்தனை தோல்வி, ஒரு தோல்வி இல்ல, 2 தோல்வி இல்ல, அவ்வளவு தோல்வி அப்படின்னா மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும், மனசு எவ்வளவு தளர்ந்திருக்கும். ஆனா அவர் மேல அன்பு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கூட மனம் தளராம தன் மேல நம்பிக்கை வச்சு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. அதனால அன்பு எங்க இருக்குதோ அங்க நம்ம கிட்ட திடமான எண்ணம், சுய நம்பிக்கை என்ற சக்தி நம்மக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் அன்பு என்ன செய்யும்னா, அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அங்க கடின உழைப்பு செய்யவே தேவையில்லை. அங்க முயற்சியும் குறைவான கடின உழைப்பே சந்தோஷத்தோட உங்களோட
வேலையை சுலபமா செஞ்சு முடிக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மலை போல் வந்தாலும் சரி, அந்த மலையை நம்ம பஞ்சி போல் நம்ம மாத்தி விடலாம் அன்பு இருக்கும் போது. அன்பு பாரத்தை கூட தண்ணி போல் லேசாக ஆக்கிவிடும். அன்பு என்பது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு குடை. அதனாலதான் சொல்லுவாங்க, என்ன வேலை செஞ்சாலும் அன்போடு செய்ய, அது லேசாக இருக்கும், சந்தோஷமா செய்வீங்க, அது அழகாக முடிந்துவிடும் என்று சொல்றாங்க இல்லைங்களா? பாருங்க, அன்புக்கு எவ்வளவு ஒரு பலம், எவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அடுத்தது இன்னொருத்தரோட முயற்சியின் கதை. மகாத்மா காந்தி ஒன்னும் அவ்வளவு சுலபத்துல நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரல. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு முயற்சி செஞ்சாரு. அவர் வெள்ளக்காரங்க கூட எவ்வளவு ஒரு போரில் வந்தாரு. அவர் இயற்கையாவே அவர் ஒரு லாயரா இருந்தா கூட, ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராங்கான லாயரா இருந்தா கூட, அவர் அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு அவர் பல பிரச்சனைகளை, பல இன்னல்களை அனுபவம் செஞ்சாரு. அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும், ராமனின் ராஜாங்கம் வேணும், சத்திய பூமி வேணும் என்று அந்த இந்தியன் சுதந்திரத்துக்கு போராடினவர். அவரோட மிக பெரிய ஃபெயிலியரே எது தெரியுங்களா? எதுல தோத்தாரு தெரியுங்களா? இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது. அவரு அகிம்சை வேணா என்று சொன்னாரு. ஆனா இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது அங்க ரத்தம் வெள்ளம் ஓடுனுச்சு. அதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி இல்லையா? அப்ப இருந்த போதிலும் அவர்கிட்ட தன்மையிலையும், தன்னோட நாட்டு மேல உள்ள அன்பு, தன் நாட்டு மக்கள் மேல உள்ள அன்புனால அவரு கடைசி வரைக்கும் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு! தன் நிலம் இல்லாமல் பொது நிலத்தை பார்த்து பொது நிலத்துக்காக வாழ்ந்தாரு. அப்ப பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற அன்பு இருக்கும் போது சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக ஆகுது இல்லையா? நம்ம இப்ப அன்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அன்பை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள், உதாரணங்கள் கொடுக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்பு தன்மையில் உள்ள அன்பு. அந்த ஜோர்டன் எடுத்துக்கிட்டா தன்மையில் உள்ள அன்பு. அப்புறம் மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டா நாட்டுப்பற்று, நாட்டு மேல அன்பு. இது அந்த அன்புனால அவங்க எல்லாம் அவங்க படுற கஷ்டம் கூட அது கஷ்டம் என்று உணரல. அதுல அந்த கஷ்டத்துல அவங்க பெறுகின்ற அந்த ஞானம், விவேகம், முதிர்ச்சி, அதுல கத்துக்குற பாடங்கள், அதுல அவங்க அனுபவிக்கிற பேரானந்தம் இருக்குதா, அத பாருங்க. அவங்க அந்த கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டமா தெரியல, இவ்வளவு நல்லா இருக்கு அவங்களுக்கு. அவங்களோட தியாகம் அவங்களுக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்ச தியாகம் எல்லாம் சரித்திரம் காட்டும் போது நம்மளுக்கும் யாரெல்லாம் முடியாது என்று தளறுகிறார்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்குது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. நம்மளாலையும் முடியும் என்று மறுபடியும் அவங்க மேல நம்பிக்கை வருது. இந்த மாதிரி கதைகள் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள உள்ள தன்னம்பிக்கை வளருது. நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்மளுக்கு கிடைக்கல என்று சொல்லும் போது மனம் தளர்ந்துருது. அப்புறம் முயற்சி செய்ய வேணாம், சில நேரம் செத்து போயிடலாம். சிலவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சிலவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க, சிலவங்க தவறான வழிக்கு போறாங்க, சிலவங்க தவறான வழின்னா ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அப்புறம் எழுந்திருக்க முடியாம அதுலயே அந்த கெட்ட பழக்கத்திலேயே மூழ்கிடுறாங்க. கேட்டா என்ன முடியலன்றாங்க. ஆனா இந்த கதையெல்லாம் நம்ம கேட்கணும்னா அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஓகே என்னால முடியும் என்ற நம்பிக்கை வரும். அதுக்குதான் இந்த கதைகள்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். அடுத்தது ஒரு சிறிய கதை, மறுபடியும் ஒரு கதை, அன்பின் முக்கியத்துவத்தின் கதையை கேட்போம். கேட்ட பிறகு கொஞ்சம் அன்பை பத்தி விரிவா பார்ப்போம். நம்பிக்கையை எப்படி நமக்குள்ள வளர்த்துக் கொள்ளுது அன்பின் அடிப்படையிலன்னு அப்புறம் பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் ஒரு பெண் அவங்க வீட்டை விட்டு வெளியே பார்த்தாங்க. அப்போ அங்க ஒரு திண்ணையில 3 வயசானவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 3 பேரும் ஆண் தான். அப்போ அந்த பெண் அங்கே போய் அவங்கக்கிட்ட சொன்னாங்க, உங்கள் 3 பேரையும் நான் பார்த்ததில்ல, ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் பசியில் இருக்கிற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டார். இல்லை, அவர் வெளியில் போயிருக்காரு, அவர் வரத்துக்கு சாயங்காலம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அந்த முதியவர் உங்கள் வீட்டுக்காரர் வந்தவொன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. சாயங்காலம் ஆச்சு. அவங்க வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த பெண் நடந்ததெல்லாம் சொன்னாங்க.
உடனே அந்த வீட்டுக்காரரு, போய் அழைச்சிட்டு வா அவங்க 3 பேரையும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண் வந்து அந்த முதியோர்கிட்ட, வாங்க என் கணவர் வந்துட்டாரு, வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அந்த முதியோர் சொன்னார், நாங்கள் 3 பேரும் ஒரே நேரத்தில் ஒரு வீட்டுக்கு போக மாட்டோம். அது ஏன் அப்படின்ட்டு அந்த பெண் கேட்டாங்க. அந்த முதியவர்கள் ஒருத்தர் வந்து சொன்னார், என் பேர் செல்வம், இன்னொருத்தரை காட்டி இவர் பேர் வெற்றி, மற்றவரை காட்டி அவர் பேர் அன்பு அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நீ உன் வீட்டுக்கு போய் உன் கணவரிடம் கேட்டுப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கணவரிடம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொன்னாங்க. உடனே அந்த கணவர் சொன்னார், செல்வம் என்ற முதியவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு அந்த கணவர் சொன்னார். அந்த மனைவிக்கு விருப்பம் இல்லை. அவங்களோட குழந்தை வந்து ஒன்று சொல்லிச்சு, அன்பை வீட்டுக்கு கூட்டின்னு வரலாமே அந்த குழந்தை சொல்லிச்சு. உடனே அந்த கணவர் யோசிச்சுட்டு, சரி நீ போய் அந்த அன்பு என்ற முதியவரை அழைச்சிட்டு வா என்று அவர் மனைவியிடம் சொன்னார். அந்த பெண்ணும் சரி நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லிட்டு அந்த முதியவர்கள்கிட்ட போனாங்க. கணவர் என்ன சொன்னாரோ அதை சொன்னாங்க. அந்த அன்பு என்ற முதியவர் இவங்க வீட்டை நோக்கி நடந்தார். உடனே செல்வமும் வெற்றியும் பின்தொடர ஆரம்பித்தாங்க அன்பு என்ற முதியவரை. இந்த பெண் ஆச்சரியப்பட்டு, நான் அன்பு என்ற முதியவரை தான் அழைத்தேன், உங்களை அழைக்கலையே என்று கூறினார். அப்போது அந்த 2 முதியவர்களும் ஒன்றாக சொன்னார்கள், நீங்கள் செல்வத்தை அல்லது வெற்றியை அழைத்திருந்தால் நாங்கள் இருவருமே ஒதுங்கியிருப்போம். ஆனால் நீங்கள் அன்பை அழைத்தீர்கள். அவர் எங்கு சென்றாலும் நாங்களும் அவருடன் செல்வோம். இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, அன்பு எங்கே இருந்தாலும் அங்கே வெற்றியும் சரி செல்வமும் சரி கண்டிப்பாக இருக்கும். அதனால் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, முக்கியமாக பத்திரமா இருங்க. அன்பு வந்து அழகானது. யார் மனதில் அன்பு இருக்குதோ அது ஈரம் இருக்குன்னுவாங்க. ஏன்னா அந்த அன்பு என்பது ஈர மனப்பான்மை உள்ளது. அதுல கருணை இருக்கும், அதுல வந்து மன்னிக்கும் தன்மை இருக்கும். அன்பு இருக்கும் போது தைரியம் வரும், அன்பு இருக்கும் போது துணிச்சல் வரும், அன்பு இருக்கும் போது பொறுப்பு வரும். அது நிறைவேற்ற வேண்டும், இவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், இவர்களை பராமரிக்க வேண்டும். அன்பு இருந்தால் நம்ம யாரையும் ஏமாத்த மாட்டோம், கொலையாக மாட்டோம், அப்படி தவறு செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து தவறு செஞ்சுட்டா பாதிப்பு வந்து யாருக்கு? நம்மளுக்கு மட்டுமா பாதிப்பு? இல்ல, நம்மளுக்கு பாதிப்பு, நம்ம சுத்திலும் உற்றார் உறவினருக்கு பாதிப்பு, நம்ம பெற்றோர், நம்ம அன்புக்குரியவர்கள் எல்லாமே சேர்ந்து அதுல வேதனைப்படுவார்கள். அன்பு இருக்கிற மனது வந்து யாரையும் வேதனைப்படுத்தி பார்க்காது. அன்பு இருக்கிற இடத்துல எப்போதுமே எல்லாரும் நம்ம சுத்தியில் உள்ளவங்க சதா சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அப்படிப்பட்டது இந்த அன்பு. அன்பு ஏமாத்தாது, அன்பு வந்து பொறாமப்படாது. அப்படிப்பட்ட அழகான அன்பு. சரிங்களா? சரி, அன்பை பத்தி எப்படி இந்த அன்பை நம்ம உருவாக்கிக்கலாம், யாருக்கிட்ட எப்படி இந்த அன்பு வந்து கத்துக்கலாம். ஒன்னும் வரலன்னா, நம்ம கிட்ட ஒண்ணு குறைவா இருந்துச்சுன்னா, ஒன்னும் குறைகளை பார்த்து கொண்டு இருந்தோமா, நம்ம குறைய மத்தவங்க குறைய அப்புறம் முனைவு கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தோமா, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, இந்த புலம்பல் நிறைய பேத்துக்கு இருக்கு. சோ இந்த புலம்பல், பொறாமை, வெறுப்பு, பழி வாங்குதல் எல்லாமே முடிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்று அடுத்ததை பார்ப்போம். யாரை நோக்கி நம்ம அதிகமாக அன்பு நம்ம இதயத்துல வச்சா இந்த தேவையான அழுக்கான அசுத்தமான நம்மளை பலவீனப்படுத்துற இந்த குறைகள் எல்லாம் முடிக்கணும்னா யாரை நோக்கி போகணும்? நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. அன்பு, உண்மையான அன்பு நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப எதிர்பார்க்கிற அன்பு. இன்றைய உலகத்தில் சொல்றேன், இந்த 2025 21வது நூற்றாண்டு இப்ப பார்த்தோமா, அன்பு வந்து 100 வருஷத்துக்கு முன்ன உள்ள அன்போட இப்ப உள்ள அன்புலாம் தேய்ந்து போய் எதிர்பார்க்கிற அன்பு. நீங்கள் கொடுத்தால் நான் வாங்கிக்குவேன், நீங்க கொடுக்கலன்னா நானு கொடுக்க மாட்டேன். இப்ப குடுக்கல் வாங்கல் வந்து விட்டது. அதாவது நம்ம பேரம் பேசுறோம் அன்புக்கு.
அன்புக்கு பேரம் பேசுற அளவுக்கு இப்ப எல்லாமே வந்துருச்சு. என்னோட ஆசையை பூர்த்தி செய்யணும், நான் விரும்பினது கிடைக்கணும், கேட்கல குடுக்கல நான் கொலை பண்ணிருவேன். சோ இந்த மாதிரி மிரட்டுற அன்பு, நீ என்கிட்ட இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணிருவேன், நீ இந்த மாதிரி மிரட்டுற அன்பு வருது. அப்புறம் பயம் கொடுத்துற அன்பு வருது. சோ இதெல்லாம் உண்மையான அன்பு இல்ல, இதெல்லாம் சுயநலம் உள்ள அன்பு. நம்ம குரல்ல சமய நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு என்பது கொடுப்பது மட்டும்தான், எடுப்பது அன்பு இல்லை. கொடுக்கணும். அன்பு என்றாலே கொடுப்பது மாற்றமே, கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்பனா நம்ம வாங்க கூடாதா? கொடுத்தா நிச்சயம் திரும்பி வரும். இதான் கர்மத்தின் தத்துவம். நம்ம கொடுக்க அது திரும்பி வந்து கொண்டே இருக்கும். பயப்படக்கூடாது. எங்க நான் கொடுத்துட்டேனோ அவங்க திருப்பி கொடுக்கலன்னா எப்படி? இந்த பயப்படவே தேவையில்ல அன்பின் அடிப்படையில. அப்ப இந்த காலகட்டத்தில் உள்ள அன்பு ஒரு மிக பெரிய கலப்படம் இருக்கு. அது யாரை பிரிச்சு பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் கலப்படம், அவ்வளவு கலப்படம் அடைஞ்சிருச்சு. அதனால உண்மையான அன்பு, சத்தியமான அன்பு நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரே ஒருத்தர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற முடியும். அதுதான் நம்மள படைத்த பரமாத்மா, பரம தந்தை, இறைவன். அவர்கிட்ட மட்டும்தான் கலப்படம் ஏற்ற அன்பு, எதிர்பார்க்காத அன்பு, உண்மையான சத்தியமான அன்பு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம போய் தெய்வத்தை வழிபடுறோம், அவர் நம்ம கிட்ட கேட்கலையே, எனக்கு காவடி எடு, எனக்கு பால் குடம் எடு, எனக்கு இந்த மாதிரி பூஜை செய்யி, எந்த மாதிரி எனக்கு வழி கொடு, என்னமே கேட்கல. நம்ம அப்படியே இறைவனுக்கு வழிபட்டாலும் அது என்ன மதமா இருக்கட்டும், 5 வேளை தொழுவலாம், நம்ம ஜபம் படிக்கலாம், தியானம் செய்யலாம், யாகம் வளர்க்கலாம், விரதம் எடுக்கலாம், எது செய்தாலும் அது நம்மளுக்காகவே வருகிறது. இறைவனுக்கு நம்ம படைக்கின்ற சாப்பாடு கூட அவர் சாப்பிடுவதில்லை. நம்ம கோயிலுக்குன்னு போடுற பணம் கூட அவர்கிட்ட போட, திருப்பி எல்லாமே கொடுப்பவர்களுக்கிட்டே வருது. நம்ம இறைவனை தங்கத்தால உயரத்தால அலங்கரிக்கலாம். அதாவது இறைவன் இப்படி இருப்பாருன்னு நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கூட கொட்டலாம், இருந்தாலும் அது கூட அவருக்கு போய் சேராது. அந்த நன்றி உணர்வா அவர் திருப்பி நம்மளுக்கு தான் திருப்பி கொடுக்கிறாரு. அப்ப இறை அன்புக்கு மட்டும்தான் இங்க கட்டுப்பாடு இல்லாத உண்மையான கலப்படமற்ற அன்பு. இதுக்குதான் நம்ம பார்த்தோமா ஹனுமான் கதையை பார்க்கலாம். ஹனுமான் கதை என்ன பார்த்தோம்? அவர் இதயத்தை பிளந்து காட்டினார். அதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா ஹனுமானுக்கு. அவருக்கு சீதையும் ராமனும் திரும்பி நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பரிசா மாலைகளை, முத்து மாலையை கொடுத்தாங்களாம். அந்த முத்து மாலையை சீதை தேவி என்ன செஞ்சாங்க, அனுமாரு கிட்ட கொடுத்தாங்களாம். அனுமார் ஒன்னொன்னா பார்த்தாராம், பார்த்து ஒன்னொன்னா பிச்சு போட்டாராம். கொடுத்தவருக்கு அப்படியே பொங்கிட்டு வந்துருச்சான் கோவம். கடைசியா எல்லாத்தையும் பிச்சு பார்த்தா ஒன்னும் போலையா. அவரு கேட்டாராம், நான் அன்போட தாய்க்கு பரிசு கொடுத்திருக்கேன், அது ஏன் நீ பிச்சு போட்டேன்னு. அவர் சொன்னாரா, இந்த மாலையில நான் என்னோட தந்தையின், என்னோட பகவானின், என்னோட பிரபுவின் முகத்தை நான் காணவில்லை, அங்க தெரியல, அதனாலதான் எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். அவங்க சொன்னாங்க, என்ன உனக்கு அப்படின்னா எல்லாத்தையும் உனக்கு பகவான் இருந்தா தான், உன்னோட பிரபு இருந்தா தான் நீ ஏத்துக்குவியா? ஆமான்னு சொன்னாரு. ஏன்னா ஏன் இதயத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே. அப்படின்னா உன் இதயத்தை கிழிச்சு காட்டு, அப்பதான் எங்களுக்கு தெரியணும். அவர் இதயத்தை கிழிச்சு காட்டினாரா, அந்த இதயத்தில் உள்ள படம் யார் படம் தெரிஞ்சிச்சு? நம்மளோட சீதா தேவியும் ராமரின் படம் ரூபம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சான். அவ்வளவு கீழ்ப்படிந்தவர், அவங்க மேல அவ்வளவு அன்பு. அவர்கள் அதாவது ஸ்ரீராம் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் படி அவரு செய்வாரு, சிந்திப்பாரு, பேசுவாரு, செயல் எல்லாமே ஸ்ரீராமன் என்ன சொல்கிறாரோ அதுபடி ஒரு விஷயம் கூட மீறினதில்லை. அவ்வளவு கீழ்ப்படிந்தவர் ஹனுமான். இதுக்கு அன்புக்கு, இறை அன்புக்கு ரொம்ப கீழ்ப்படிந்தவர், அவ்வளவு பக்தி உள்ளவர்னு கூட சொல்லலாம் ஸ்ரீராமர் ஹனுமான. அப்ப இறைவன் மேல அன்பு வச்சா நம்மளோட இதயம் இருக்குதே அது ரொம்ப அழகாக ஆகும், சுத்தமாக ஆகும். ஏன்னா இறைவன் என்பவர் அவர்கிட்ட நம்ம மேல எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம கிட்ட நம்ம இதை கொடுத்தா அதை கொடுப்போம், நம்ம அவர் பேச்ச கேட்கலன்னா அவரு நம்மள கத்தியால வெட்ட மாட்டாரு, ரூரலால அடிக்க மாட்டாரு, பெரம்பு எடுத்துக்கிட்டு வலிக்கிற மாதிரி எல்லாம் அடிக்க மாட்டாரு. ஏன்னா அதுக்குத்தான் அவர் நம்மளுக்கு சட்ட திட்டத்தை கொடுக்கிறாரு. நான் உனக்கு நல்லதை சொல்லி தரேன்,
இதுதான் கோட்பாடு, இதுதான் நல்லது, இந்த நல்லதெல்லாம் நீ செய்யணும், நீ எல்லாத்துக்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கணும், குணம் உள்ளவர்களா நடந்துக்கணும், பணிவா இருக்கணும், தைரியமா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும்னு ஒரு பெரிய கோட்பாடு. பகுத்தறிவு தெரியணும், உன் எண்ணத்தை ஒருமுகப்படுத்த உனக்கு தெரியணும், நீ யாரு கூட எங்க பழகுறியோ அதே மாதிரி நீ உன்னை மாத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். அத நல்ல மாறி கெட்டவங்க கூட பழகினாலும் நீ நல்லவனாதான் இருக்கணும். அந்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும். பகுத்தறிவு தெரியணும், எதிர்நோக்க தெரியணும், குற்றொழிப்பு கொடுக்க தெரியணும் எந்த நேரத்துலன்னு. அப்புறம் நம்ம கிட்ட எப்படி முன்னேற கலை, 16 கலை சொல்லுவோம் இல்லைங்களா, எப்படி முன்னேறணும், எப்படி நம்ம பராமரிக்கணும், நம்மள எந்த மாதிரியோட நம்மள பராமரிக்கணும், எப்படி நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, எப்படி இனிமையாக பேசுவது, எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி மற்றவங்களுக்கு கற்பிக்கிறது, எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது, எப்படி சுபாவத்தை கெட்டதுல இருந்து நல்லதா மாத்துறது, இந்த மாதிரி எப்படி ஓய்வாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய குணங்கள், சக்திகள், பண்புகள்னு ஒரு சட்டத்தை கொடுத்து விட்டார். எல்லா மத சமய நூல்ல எடுத்து பாருங்களேன், டூ அண்ட் டோன்ட், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. நான் சொன்னதை நீ செஞ்சா நீ நல்லா இருப்ப, வாழ்க்கையில அமோகமா இருப்ப. நான் எதை செய்ய கூடாது என்று நீ செஞ்சா அதுக்கு தகுந்தாப்புல தண்டனை நீ கொடுத்துக்குவ. நான் உன்னைய தண்டிக்க தேவையில்லை. இந்த நாடகம் அப்படியே உருவாக்கி இருக்கு. நான் சொல்ற மாதிரி செஞ்சா உன் வாழ்க்கை சந்தோஷமா நன்றாக இந்த ஜென்மம் மட்டும் பல ஜென்மங்கள்ல நல்லா இருப்ப. நான் சொல்ற மாதிரி நீ செய்யலன்னா இந்த ஜென்மத்துல இல்ல பல ஜென்மத்திலயும் நீ கஷ்டப்படுவ. பொய் சொன்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்டனை பெறுவ. ஏமாத்துனா அதுக்கு தகுந்தாப்புல உங்களை உன்னைய ஏமாத்துவீங்க. யாராச்சும் நீ கை கால வாங்கினா நீ கை கால் இல்லாம போற. அந்த மாதிரி இறைவன் தண்டனையை எந்த மாதிரி தண்டனையை நம்ம பெறுவோம் என்று கர்ம தத்துவத்துல தெளிவாக இருக்குது. அப்ப இறைவன் நம்மள தண்டிக்க மாட்டார். நம் செயலே, அதாவது தன்வினை தன்னை சுடம். நம்ம செஞ்ச தவறுக்கு நம்ம அதாவது இழப்பை அனுபவம் செய்வோம், கஷ்டத்தை அனுபவம் செய்வோம், வேதனை கஷ்டங்களை அனுபவம் செய்வோம். இறைவனோட சட்டத்திட்டம் மாதிரி நம்ம போனா நம்ம சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம், எல்லாம் செல்வ செழிப்பு நிறைந்த வாழ்க்கையே வாழுவோம். அப்ப இது எல்லாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நிச்சயமா சத்தியமான உண்மையான அன்புடையவர்களா இருக்கணும். நம்ம சத்தியமான அன்புடையவர்களா இருக்கணும்னா அதுக்கு நம்ம இறைவனை பத்தி நன்றாக புரிந்து கொள்ளணும். அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவரு, அவர் என்னெல்லாம் செய்வாரு, அவர் என்னெல்லாம் செய்ய மாட்டாரு, இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பதான் நம்மளால நம்மள அன்புக்குரியவர்களா மாத்த முடியும், தைரியசாலியா மாத்த முடியும், சக்தி உள்ளவர்களா மாத்த முடியும். அப்படியே தவறு செஞ்சிட்டாலும் அந்த தவறை நினைச்சு நம்ம நொந்துக்க கூடாது. சொல்லி நொந்துகிட்டா நம்ம கிட்ட உள்ள பலவீனம் எல்லாம் குறைஞ்சி அந்த பலவீனமே நம்மள ஒன்னும் பலவீனமா ஆக்கி நம்மளால திருந்த முடியாத நிலைமைக்கு வந்துடும். அப்ப நம்ம மேல அன்பு, நம்ம மேல சுய மரியாதை வைக்கணும்னா இறைவனை நோக்கி தியானம் செய்யும் போது இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துவார். என்ன செய்வாரு? உடலை, ஆத்மாவை தூய்மைப்படுத்துவார். இந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அகற்றி விடுவார். இதுதான் இறைவன் அன்பின் மகத்துவம். இறைவன் ஒருவர், எல்லாத்துக்கும் தெரியும் இறைவன் ஒருவர் தான். அவர் ஒளி சொரூபமானவர், சக்தியின் சொரூபமானவர், எப்போதும் ஜோதி வடிவத்தில் இருப்பவர். அதனாலதான் அவரை சதா சிவம், ஜோதி வடிவத்தில் இருக்கிறோம், ஜோதிலிங்கம் என்று சொல்லுவோம். அப்ப அந்த சிவனை ஒளி வடிவத்தில் உள்ள சிவனை நம்ம பார்க்கும் போது நம்மளையும் ஆத்மா என்று கருதணும். இந்த நீங்க கிளாஸ் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது இத்தனை மாசங்கள்ல நிச்சயமா உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த உடல் தற்காலிகம், நாம் எல்லாம் நடிகர்கள். அது எல்லாரும் ஒத்துக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாம் நடிக்க வந்திருக்கோம். எப்படி நடிக்கணும்னா ஆடை தேவை இல்லைங்களா? பல பல ஆடைகள் தேவை. அப்ப உறவுகளும் வரும். அப்ப அந்த ஆடைக்கு தகுந்தாப்புல உறவும் வரும். அப்ப உறவு இருந்தா தான் அந்த நடிப்புல ஒரு அன்பு, சந்தோஷம், குஷி எல்லாமே வரும். நம்ம தனியா நடிக்க முடியாது. நிச்சயமா நம்ம கூட உற்றார், உறவினர், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, முன்னுக்கு வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் இவங்க எல்லாம் வராங்க? நம்ம எல்லாம் அந்த உறவுல அந்த உறவின் அன்பை அனுபவம் செய்து அதுல குஷியம் சுகமாக அனுபவம் செய்துதான் பூமிக்கு எதுக்கு பூமிக்கு வந்திருக்கோம்? சந்தோஷமா வாழ்வதற்கு.
துக்கத்தை அனுபவம் செய்வதற்கு இல்ல. நாம் எல்லாம் அனாதியாகவே, அதாவது ஆத்மா என்ற நான், ஒளி வடிவத்தில் இருக்கிற நான் ஒரு சிறு புள்ளிதான். நான் என்னோட வீடு ஆத்மலோகம், அதாவது பரலோகம் என்று சொல்லுவாங்க. இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒளி உலகம். அது பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம். அந்த பிரம்மாண்டத்துல இறைவன், அதாவது இறைவனோட சிவலயம், சிவனின் உலகம், சிவனின் வீடு, அதுதான் ஆத்மான நம்மளோட வீடும். எங்க நம்ம தந்தை இறைவன் இருக்கிறாரோ அதுதான் அந்த வீட்டுல அவரும் ஒரு அழகான ஒரு புள்ளி வடிவத்தில், ஒளி வடிவத்தில் அப்படியே தக தக தகன்னு மின்றிக் கொண்டு அழகா அன்பின் சுரூபமாக பிரகாசித்து நம்மளுக்கு எல்லாம் அன்பை நிரப்பி, சக்தியை நிரப்பி நம்மள திருப்தியாக வைத்து கொண்டே இருக்கிற அந்த வீடு, அத பரலோகம் சொல்லலாம், நிர்வாண தாமம்னு சொல்லலாம். ஏன் நிர்வாண தாமம்? ஏன்னா ஆத்மாக்களுக்கு அங்கே ஆடை இருக்காது. என்ன ஆடை? உடல் என்ற ஆடை இருக்காது. நம்ம எல்லாம் ஒளி ஒளியா புள்ளி புள்ளியா நட்சத்திரமா இருப்போம். அப்ப அந்த ஒளி ரூபத்துல இருக்கிற நம்ம தந்தை கூட, ஏன்னா இறைவன் தான் நம்மளுக்கு எல்லா உறவுலயும் வராரு. அந்த இறைவன் கூட இருக்கும் போது நமக்குள்ள ஆத்மாக்குள்ள எல்லா இறை சக்தியும் நிறைந்து திருப்தியா இருக்கும். அதாவது இறைவனை கண்டுபிடித்த பிறகு, இறைவனை புரிந்து அறிந்து கண்டுபிடித்த பிறகு மனம் நிறைவாகி கொண்டே வரும். மனம் நிறைவாகும் போது அது என்ன பாடம்? உன்னை கண்ட பிறகு வேற எனக்கு என்ன வேணும்? நீ தான் உன்கிட்ட எல்லாம் இருக்கு, உன்கிட்ட உள்ளது எல்லாமே எனக்கு சொந்தமாச்சு, வேற எனக்கு என்ன வேணும் என்று நம்ம மனசு பாடும் போது அது நிறைவா இருக்கு. அப்ப அந்த உலகத்துல இருந்து பூமிக்கு எதுக்கு வந்தோம்? நம்ம சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு. ஆரம்பத்துல வரும்போது நம்ம எல்லாமே சந்தோஷமாக வாழ்ந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தோம். துக்கம் சோகம் என்பது எதுவுமே இல்ல. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், அன்புக்குரியவர்களாக, குணம் நிறைந்தவர்களாக, பண்பு நிறைந்தவர்களாக, உயர்ந்த தெய்வங்களாக வாழ்ந்தோம். அதாவது தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் அந்த அன்பு பாருங்க நம்மள எப்படி வருது. அதுக்கப்புறம் எப்ப அன்பு கலப்படம் வருதோ, எப்ப ஆத்மான்னு மறந்து உடல் உணர்வு, ஆத்மா மறந்து உடல், நான் இன்னார் இன்னார், நான் என்னோட பேரு இது, என்னோட பதவி இது, நான் இப்படிப்பட்டவன், இது ஏன் குடும்பம், இது ஏன் வேலை, இது ஏன் குலம், நான் இந்த ஜாதிக்குள்ளவன், நான் அந்த மதத்துக்குள்ளவன், நான் இந்த மொழிக்கு பேசுறேன், நான் இந்த நாட்டுக்கு உள்ளவன் சொல்லி நம்மள பிரிச்சுக்கும் போது என்னாவது? அன்பு கலப்படம் வருது. நாளுக்கு நாள் இந்த கலப்படம் கூடிக்கொண்டே போகுது. அதுக்கப்புறம் அது சுயநலமாக மாறுகிறது. அந்த அன்பு கலப்படம் அடைய 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 இப்ப சுயநலம் கூட இல்லாம இருக்கு. சுயநலமா இருந்தா தான் நம்மள பாத்துக்குவோமே. இப்ப சுயநலம் கூட இல்லாம, பொதுநலம் இல்ல, சுயநலமா இல்ல. எப்படி சொல்றதுன்னு, எந்த வார்த்தையை பயன்படுத்துறது எனக்கு தெரியல. தன்மையில கூட அன்பு இல்ல, அவ்வளவு கலப்படம். நானும் அழியணும், நீயும் அழியணும், நீயும் நல்லா இருக்க கூடாது, நானும் நல்லா இருக்க கூடாது, நான் சந்தோஷமா இல்லைன்னா நீயும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அந்த அளவுக்கு மோசமான இம்சை நிறைந்த உலகமாச்சு. எல்லாரும் அடித்தடி. இப்பெல்லாம் எதா இருந்தாலும் அடித்தடிக்கு தான் போறாங்க. அன்பை காட்டி, மரியாதை காட்டி, நம்ம எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா இருக்கணும் என்று உணர்வு இல்லை. எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு சோகத்தை காட்டுவது தான் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான நிலை வருதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இறை அன்பு, இறைவனை, அந்த ஒளி வடிவமான நம்ம தந்தையே அவர் ஒளி வடிவத்துல இருக்காரு. அந்த ஒளியை ஆத்மான என்னை ஒளியாக நினைச்சு அந்த பரமாத்மாவை நினைவு செய்யணும். அவர் யாரு? அவர் தான் பரமாத்மா, பரம தந்தை சிவன். எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர். அப்ப எல்லா ஆத்மாக்களோட தந்தையை நானு அந்த ஒளி வடிவமான அவரை நான் நினைவு செய்யும் போது என் ஆத்மா சுத்தம் அடைகிறது. என் ஆத்மா சுத்தம் அடையும் போது அதுல அன்பு நிறைந்ததாக ஆகிறது. கதை சொன்ன மாதிரி அன்பு, உண்மையான அன்பு எங்க இருக்கோ அங்க செல்வமும் வரும், வெற்றியும் தானாக வரும். அப்ப உண்மையான அன்பு இறை மேல காட்டும் போது என் மனதம் சுத்தமா ஆகும் போது அதுல தெளிவு பிறக்குது, விவேகம் பிறக்குது, முதிர்ச்சி வருது. ஏன் செய்ய கூடாது, ஏன் செய்ய வேண்டும்
என்று புரிந்துணர்வு தானாவது. ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. கடவுள் அன்பு இருக்கும் போது கஷ்டமே பட வேணாம், ரொம்ப சுலபம். அப்ப இறைவனை நீங்கள் ஒன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்னா வாங்க பிரம்மகுமாரிக்கு வாங்க, நிலையம்ல இருக்கு, அங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலையத்துல வந்து உங்களுக்கு எப்படி இறைவன் மேல தியானம் செய்வது, இறைவன் மேல அன்பு வைப்பது என்று உங்களுக்கு விலாவாரியா சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஏன்னா இறைவன் வந்து அன்பின் கடல் என்று சொன்னேன் இல்லைங்களா? அந்த கடலுக்கு எல்லையே இல்லை. நீங்க அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இறைவன் யாருக்கும் சோகத்தை கொடுக்க மாட்டாரு. இறைவனோட புகழே இன்னொரு புகழ் என்ன தெரியுங்களா? துக்கத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். இறைவன் ஒரு பொழுதும் ஒருவருக்கு கூட துக்கத்தை கொடுக்க மாட்டார். இதுதான் இறைவனுக்கான ஒரு அவரோட உயர்ந்த பண்பு. இந்த பண்பை அவர் மீற முடியாது. அவர் யாருக்கு சோகத்தை கொடுக்க முடியாது. இதுதான் அவரோட அவருக்கு உள்ள ஒரு குணம். அப்ப இறைவன் வந்து முக்தி அளிப்பவர். நம்மளுக்கு துக்கத்துல இருந்து முக்தி அளிப்பவரே இறைவன் தான். மனிதர்களால நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்க முடியும், துக்கத்தை மனிதர்களால அகற்ற முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அதிகமான துக்கம் வரும்போது யாரை தேடி போறோம்? மனிதர்களை தேடி போறோம். தற்காலிக சந்தோஷம் கிடைக்குது. ஆனா இறைவனை தேடி போகும்போது என்ன நடக்குது? சில நேரம் என்னத்துக்கு கோயிலுக்கு போகணும், என்னத்துக்கு தெய்வத்தை பண்ணி நினைச்சேன்னு கூட அந்த துக்கத்தை மறக்கிற அளவுக்கு இறை சக்தி நம்மள வந்து அவ்வளவு சுத்தப்படுது. நம்ம ஆத்மாவை, நம்ம மனதை அழகாக ஆக்கும். இறைவனை புகழும் போது இறைவனை வந்து இறைவனோட சக்தியை நமக்குள்ள கொண்டு வரும்போது இந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மாக்குள்ள சக்தி வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணும் போது இறை சக்தி என்னுள் வருகிறது. ஆத்மாகிய நான் அழகாக ஆகிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இறை சக்தி மலை போல் பொழிகிறது. அது என்னை சுத்த பண்ணுகிறது. ஆத்மான எனக்குள்ள இல்ல எல்லா குப்பைகளும் அகற்றி என் ஆத்மாக்குள்ள என் மனதை அலங்காரம் படுத்துகிறார் இறைவன். எனக்குள்ள எல்லா குணங்களும், அன்பு நிறைந்த உள்ளம், சந்தோஷம் கொடுக்கின்ற வார்த்தைகள், என் தூய்மையான பார்வை, எல்லாரு மேலேயும் வந்து மரியாதை கொடுக்கின்ற பார்வை, எல்லாரையும் பார்க்கும் போது மதிப்பு மரியாதையோட பார்த்து பழகுறேன். எல்லாத்துக்கும் வந்து இனிமையான வார்த்தை பேசுறேன். யாரு எனக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கும் நான் இனிமையா பேசுறேன். அவங்களுக்கு மரியாதையா நடந்துக்கிறேன். ஏன்னா கர்மா என்ன சொல்லுது? என்ன கொடுக்குறீங்களோ அதான் திரும்பி வரும்னு. அதனால என் இறை சக்தி என் உள்ளே போக என்னால மன்னிக்க முடிகிறது. என்னால மத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இறை சக்தி என்ன செய்யுதுன்னா என் ஆத்மாக்குள்ள அவ்வளவு பலத்தை கொடுக்குது. என் ஆத்மாக்குள்ள புரிந்துணர்வு கொடுக்குது. என் ஆத்மாவை விசேஷமான ஆத்மாவை என்னால பார்க்க முடிகிறது. நான் ஒரு விசேஷமான ஆத்மா என்று என் கண்ணுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது, மற்றவர்களுக்கும் என்ன விசேஷ பண்புகள் தெரியுது. நான் சந்தோஷம் என் தந்தையை போலவே நான் சந்தோஷம் கொடுக்கிற ஆத்மாவா. இறைவனை வந்து இப்படி எல்லாம் அவர் கூட பேசணும். தியானம் என்றால் இறைவன்கிட்ட உரையாடுவது. அப்ப இறைவனை நோக்கி நம்ம உரையாடும் போது அன்றாடம் என்ன சொல்றாங்கன்னா இப்பெல்லாம் பயிற்சிக்கு, ஏன்னா காலகட்டம் மோசமா இருக்கு இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சோகம். ஒண்ணு பஞ்சதத்துவம் சோகம் கொடுக்குது, மனிதர்கள் சோகம் கொடுக்குறாங்க, மிருகங்களும் சோகம் கொடுக்குது, உற்றார் உறவினர்களும் சோகம். எங்க திரும்பி நாலாபுறமும் திரும்பி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சோகம்தான் இல்லையா? இந்த சோகத்துல இருந்து விடுபடணும்னா, வடி வேதனையில இருந்து விடுபடணும்னா இறை அன்பு, இறைவன் உங்க மேல அன்பு செலுத்துங்க. இறைவன் மேல அன்பு செலுத்துங்க. உங்க இதயத்துல பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இறைவன் இருக்காரா? எவ்வளவு இடம் கொடுத்திருக்கீங்க இறைவனுக்கு? இறைவனுக்கு அதிகமான இடத்தை மனதில் கொடுக்கும் போது, இந்த இதயத்தில் கொடுக்கும் போது நம்மளோட சுத்து சூழல், உற்றார் உறவினர் அவர்கள் கூட நன்றாக அன்போடு உள்ளவர்களாக மாறுவார்கள். ஏன்னா நம்ம அன்பு கொடுத்தா என்ன வரும்? அன்பு கொடுத்தா அன்பு தான் வரும். சந்தோஷத்தை கொடுத்தா சந்தோஷம் தான் வரும். கர்ம தத்துவம் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி இறைவன் மேல அன்பு செலுத்த கத்துக்கணும். அதனால அதுக்கு அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே அவரை பார்க்கணும். நான் எப்படிப்பட்டவனோ என்னையும் அப்படி பார்க்கணும். இந்த ஞானத்தை வந்து, இந்த இறை ஞானத்தை அன்றாடம் கேட்கணும், அன்றாடம் பயிற்சி செய்யணும். இப்ப ரீசன்ட்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு நிமிடத்துக்கு நீங்க வந்து போக்கஸா ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு அப்புறம் அதுல அப்புறம் பல வாட்டி செய்யணும். 13 வாட்டி செய்ய
சொன்னாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு 5 வாட்டி செஞ்சு பாருங்க. ஒரு உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுக்குறேன், ஒரு மோட்டிவேஷன் வார்த்தை மாதிரி செல்ஃப் அஃபர்மேஷன் அது கொடுக்குறேன். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டிக்கு மேல செஞ்சு பாருங்க. ஆனா செய்யும் போது போக்கஸா இருக்கணும். வாய் மட்டும் பேசக்கூடாது, அதோட சேர்த்து உணர்வும் வரணும். உணர்வு வராம வாயில மட்டும் நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா சொன்னீங்கன்னா உணர்வு இல்ல. நீங்க பார்த்துக்கிட்டு குருவி பார்த்துக்கிட்டு, ஏன்னா இப்போ என் முன்னுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க, முன்னுக்கு குருவி நிக்குது பாருங்க, குருவி என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இந்த குருவியை பார்த்துக்கிட்டு நான் அமைதியான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மான்னு வாய் சொல்லுது. அந்த கண்ணும் மனசு என்ன செய்யுது, இந்த குருவி என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு, ஓப்பா குருவி பறக்குது, ஓ அப்படிலாம் இருக்குன்னு. அப்ப அது வேலை செய்யாது இல்லையா? ஏன்னா மனம் அலைந்து கொண்டே புத்தி போக்கஸ் பண்ண பாக்குது. இந்த மனசு என்ன செய்யுது, நீ பேசு, நான் பாட்டுக்கு என் வேலையை செய்யறேன், நீ உன் வேலை, புத்தி நீ உன் வேலையை செய்ய, மனசு நான் என் வேலையை செய்யறேன்னு சொல்லி அது என்ன செய்யும், அதுல பலன் குறைவான பலன் கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியதா இருக்கும். என்ன செய்யணும், ரெண்டும் ஒன்னா ஆக்கணும், மனமும் புத்தியும். அப்ப எங்கேயும் பாப்பா எப்போதும் எந்த சத்தமும் இல்லாத இடத்துல உங்க போன் சத்தம் கூட வரக்கூடாது. போனை ஒரு சைட்ல வச்சிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி ஒவ்வொரு நிமிடங்கள், சரிங்களா? செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நான் இந்த மாதிரி வாக்கியத்தை நான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் விசேஷமான ஆத்மா, என்னோட செயல்கள் ஒவ்வொன்றும் விசேஷமாக இருக்கிறது. நான் விசேஷமான ஆத்மா, விசேஷமான செயலை செய்வதே என்னோட விசேஷத்தன்மை. இந்த விசேஷம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தும் போது நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் விசேஷமாக ஆகிறது. என்னோட பார்வைகள் விசேஷம் நிறைந்ததாகுது. அதாவது அனைவரோட நல் பண்புகளை மட்டும் பார்க்கின்றேன். நான் செய்கின்ற செயலும் அனைத்தும் விசேஷமாக ஆகிறது. நான் சிந்திக்கின்ற சிந்தனையும் விசேஷமாக ஆகின்றது. என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. நான் விசேஷம் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது என்னோட விசேஷத்தன்மையை என்னால் மனக்கண்ணால் பார்க்க முடிகிறது. என் அதிர்ஷ்டத்தை என்னால் உணர முடிகிறது. நான் எத்தனை பாக்கியசாலி! இறைவனை நான் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு எவ்வளவு தெளிவான மனம் இருக்கிறது. இறைவா, மிகவும் நன்றி. எத்தனை நன்றி கூறினாலும் அது மிகையாகாது. ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கு மிக பெரிய பொக்கிஷம். என் இதயம் சுத்தமாகி சதா சந்தோஷம் நிறைந்தவனாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த குணங்கள் எல்லாம் நீங்கள் தான் கொடுத்தது. நன்றி இறைவா, நன்றி என்று இப்படி நம்ம இறைவனை அன்றாட ஒரு நிமிஷத்துக்கு இறைவனை நினைச்சு நம்ம பேசணும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் போக்கஸ் பண்ணி பேசும்போது நமக்குள்ள சுய மாற்றம் ஏற்படுது. அதாவது ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்படுகிறது. இந்த ஆத்மா இவ்வளவு நாளா ஆத்மா சீரழிந்து போய்கிட்டே இருக்கு. உடல் உணர்வுனால நான் உடல் இன்னாருனால நம்ம கிட்ட பலவீனங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்ப இறைவனை நினைவு செய்யும் போது, ஏன்னா இறைவனால மட்டும்தான் நம்மளை தூய்மைப்படுத்துகின்ற சக்தி, நம்மளை பலமாக குணசாலியாக ஆக்கின்ற சக்தி இறைவனுக்கு மாற்றம் தான் இருக்கிறது, மனிதர்களுக்கு இல்லை. ஏன்னா மனிதர்களே ஏதாச்சும் மாறணும்னா கடவுளை தேடித்தான் போறாங்க. அதனாலதான் இத்தனை கோயில் குளத்துக்கு போறோம், கங்கையில போய் மூழ்கிறோம், ஜமுனைக்கு போறோம், சரஸ்வதியை தேடுறோம், இறைவனை தேடுறோம், குளிரை தாங்குறோம், வெயிலை தாங்குறோம். எதுக்கு? நம்ம வாழ்க்கையை அமோகமாக ஆக்குறதுக்கு. அதனால இப்ப இறைவன் விட்டார். பரமாத்மா, பரம தந்தை சிவன், அந்த சதா ஒளி வடிவத்தில் இருப்பவர் வந்திருக்காரு. அந்த அன்பின் கடல் நம்மள சந்திக்க வந்திருக்காரு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாருங்கள், நம்மளோட மறுபடியும் அனாதியான குணமான அன்பு, சந்தோஷம், இனிமை, கருணை, சக்தி, தெளிவு என்ற எல்லா குணங்களையும் மறுபடியும் நமக்குள்ள வளர்ந்து கொண்டு அழகான வாழ்க்கை வாழ்வோம். சரிங்களா? இன்னும் அடுத்தது அன்பை பத்தி பேசுறதுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்ன இந்த அன்பின் சாரத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவூட்ட விரும்புறேன். அன்பு, இறை அன்பு நம்ம இறைவன் மேல, நம்ம இதயத்தையே இறைவன் அன்புனால நிரப்பும் போது பயப்படாதீங்க. நம்ம நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம சன்னியாசியா போக மாட்டோம்.
நம்ம தனிச்சு நான் தனியா தான் வாழ்வேன், எனக்கு குடும்பம் வேணாம், சகோதரர் வேணாம், வேலை வேண்டாம் அப்படி தனிச்சும் போக மாட்டேன். ஏன்னா இறைவனே இறைவன் என்ன சொல்லி தர்றாருன்னா குடும்ப பாதையில பத்தி குடும்ப பாதையை பத்தி நம்மளுக்கு போதிச்சு கொண்டிருக்காரு. எப்படி குடும்பத்துல இருந்தவாறு நம்ம இந்த அன்பு நிறைந்தவங்களா இருக்கணும், பண்பு நிறைந்தவங்களா இருக்கணும். ஏன்னா இது ஒரு குடும்ப ஆசிரமம். நம்ம எல்லாமே மேல இருந்து இறைவனுகிட்ட இருந்து அந்த ஆத்மலோகம், சிவலோகம், அந்த இறைவனுகிட்ட இருந்து புள்ளி ரூபத்துல இருந்து ஏன் இந்த உடலுக்கு வந்தனா தனியா வாழ்வதுக்கு இல்ல, குடும்பத்தோட வாழணும். நம்மளுக்கு உட்டார், உறவினர், நண்பர்கள் என்று நிறைய உறவுகள் வேணும். அந்த உறவுல தான் அந்த நிறைய உறவுகள் இருக்கும் போது தான் நம்மளால சந்தோஷம், அன்பு, இனிமை என்று சுகமாக வாழ வேண்டும். அதனால பிரம்மகுமாரில யாருமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க, சன்னியாசி வாழ்க்கை வாழுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க அன்பு என்பது இறைவன் மேல அன்பு வைக்கும் போது நம்ம மனசு சுத்தமா ஆகுது. கதையும் இருக்குல்ல, தெளிந்த நீர்ல தான் நம்ம பிம்பத்தை பார்க்க முடியும். அந்த நீர் அழுக்காக இருந்துச்சுன்னா, சேறு இருந்துச்சுன்னா அதை நம்ம குடிக்கவும் முடியாது, நம்ம பிம்பத்தை பார்க்கவும் முடியாது. அப்ப இந்த மனசு சுத்தமா இருக்கணும்னா எல்லாரு மேலயும் நம்ம அன்பு செலுத்தணும், எல்லாத்தையும் நம்ம அனுசரிக்கணும், எல்லாருக்கிட்டையும் உள்ள நல்குணத்தை பார்க்கணும் என்றால் அது இறைவனோட அன்புனால மட்டும்தான் இந்த சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக ஆக்க முடியும். நம்ம இப்பெல்லாம் எப்படிங்க யாரு மேலயும் வெறுக்காம இருக்க முடியும்? வெறுப்பு தானா வந்துருத பார்த்தா குறை மட்டும்தானே தெரியுது என்று சொல்லிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கணும்னா, எல்லாத்தோடைய நல் பண்புகளை பார்க்கணும்னா, குறைகளை நீக்கணும்னா, எல்லாத்துக்கிட்டையும் நல்குணத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அது நமக்குள்ள இருக்கிற குணங்கள், தரங்கள், நம்ம கிட்ட இருக்கிற பண்புகள். அப்ப எல்லாத்துக்கிட்டையும் குணத்தை பார்க்க பார்க்க நமக்குள்ள பேரானந்தம், சந்தோஷம், நிம்மதி, ஓய்வான வாழ்க்கை, நம்ம பல பிரச்சனைல நம்மள விடுபைத்து கொள்ளலாம். கோபம், மன உளைச்சல், தலைவலி, மைக்ரேன் என்று பல வழியில இருந்து நம்மள காப்பாத்தி கொள்ளலாம். அப்ப இறை அன்பு, இறைவனை பாருங்க, ஹனுமான் மாதிரி இதயத்துல இறைவனை மட்டும் வச்சுக்கும் போது, விநாயகரை என்ன சொல்றாங்க, அவரு அம்மா அப்பாவை சுத்தி வந்தாரு, அவர் உலகமே தன்னோட தாய் தந்தை தான், அதாவது இறைவன் தான் என்னோட உலகம். அவரு பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு பலம், வினைகளை தீர்ப்பவர். ஏதாச்சும் ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனா அவரை தான் கும்பிடுவோம், ஏன்னா அவர் தான் நம்ம வினைகள் எல்லாம் தீக்கிறாராம். அப்ப நான் இறைவனை நோக்கி நான் தியானம் செய்யும் போதோ, நான் வழிபடும் போதோ எனக்குள்ள உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் போய்விடும், நல்லது மட்டும் தான் வரும். அப்போது எனக்கு குடும்ப பொறுப்பு நான் நிறைவேற்றுவேன், எல்லாத்துக்கூடயும் அன்பா இருப்பேன், எல்லாத்துக்கும் நல்வழி காட்டுவேன், இனிமையாக பேசுவேன், பண்பாக நடந்து கொள்வேன். அப்ப நான் இப்படி நல்ல முறையில எல்லாத்துக்கிட்டையும் பண்பாக, குணமாக, இனிமையாக, மரியாதைக்குரியவங்களா நடந்து கொள்ளும் போது எனக்கு என்ன வருது? சொன்னேன் இல்லைங்களா, கர்ம தத்துவம். அது என்ன சொல்லுது? நான் கொடுப்பதே திரும்பி வரும். அப்ப நான் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அழிந்து நான் புண்ணியத்தை தேடிக்கொள்வேன், நான் அழகான வாழ்க்கை வாழ்வேன். அன்பு போன வாரம் பாட்டுல பாத்தீங்களா, அன்பு இருக்கும் போது கோபம் கூட அழகா இருக்கும், வெயில் கூட அழகா இருக்கும், குளிர் கூட அழகா இருக்கும். அப்ப அன்பு, எந்த மனதில் அன்பு இருக்குதோ அதுல ஈரம் இருக்கும், அது ஒரு அழகான தோட்டமா இருக்கும், வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம நேர்மறை சிந்தனை நிரம்பி இருக்குது. அந்த கதை பார்த்தோம் இல்லைங்களா, எங்க அன்பு இருக்கோ அங்க செல்வம் வரும், அங்க வெற்றி வரும். அதே மாதிரி அன்பு நிரம்பணும்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, இறைவனை நினைவு செய்வது தான், வேற வழியே இல்லை. நீங்க பல வழிகளை தேடலாம், பல மந்திரங்களை சொல்லலாம், ஆனா இங்க இருக்கிறது ஒரே ஒரு வழி. இறைவனை மனது நிறைய நிரப்பும் போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு அடைஞ்சி நம்ம சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறோம். இறைவனை நினைத்தால் தான் நம்ம வாழ்க்கையை நிறைவாவது. இறைவன் பகவான் சர்வசக்திவான், அமைதியின் கடல், அமைதியை அருள்பவர், அன்பின் கடல், அன்பை அருள்பவர், துக்கத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர், தெய்வீக புத்தியை அருள்பவர், தெய்வீக பார்வையை அருள்பவர்,
சக்தி அளிப்பவர், படகோட்டி, இந்த மாதிரி அவரோட புகழ் அதிகமா இருக்கும். அப்ப அவரை நினைவு செய்ய அவர்கிட்ட உள்ள குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட உள்ள பலவீனம் எல்லாம் அகற்றும் போது நம்ம தூய்மையாகிறோமா? தூய்மையாகணும்னா என்ன வரும்? சுத்தமா இருக்கிற இடம் சுத்தம் சோறு போடும்னு வாங்க இல்லைங்களா? சுத்தமா இருக்கும் போது என்ன வரும்? தானா சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், சுகம் வரும். வாழ்க்கையில வந்து ரொம்ப ஓய்வாக, லேசாக, நோய் நொடி ஏற்ற வாழ்க்கை வாழும். அப்ப எவ்வளவு அழகான வாழ்க்கை பாருங்க. அன்பு அழகா தானே இருக்கும். அன்பு வந்து குற்றம் செய்தவர்களை கூட அழகாக பார்க்க தோணும். அவங்க நல்குணத்தை பாருங்க. தளபதி என்ன சொல்லுது, நீங்க ஒருத்தவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது போய் அவங்களுக்கு சேரும். அப்ப நீங்க ஒருத்தவங்கள பத்தி, நம்மள பத்தி, மத்தவங்கள பத்தி அவங்க அமைதியானவங்க நீங்க 10 வாட்டி ஒரு நபரை பத்தி அவங்க அமைதியான 10 வாட்டி அவங்களுக்கு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அவங்க கெட்டவங்கன்னு சொன்னா நம்ம மேல உள்ள அன்பு குறையுது, நம்மள சபிக்கின்றோம். அவங்கள மட்டும் சபிக்கல, நம்மளையும் சேர்த்து நம்ம சபித்துக்கிறோம் இல்லையா? அப்ப நல்ல எண்ணத்தை கொடுக்கும் போது அந்த நல்லெண்ணம் நிச்சயமா இறைவனை நினைக்கும் போது தான் வருகிறது. அந்த அன்பு கடலான நம்ம தாய் தந்தையான இறைவனை நினைவு செய்யும் போது வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கு. எதை பார்த்தாலும் அழகுதான், நம்மள அவ்வளவு அலங்கரிக்காது. செஞ்சு பாருங்க, அதோட குஷி பேரானந்தம் அப்படி இருக்கும். சரிங்களா? இதோட இந்த நிகழ்ச்சி அன்பை பத்தி பேசுறது நீங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அதனால உங்களை அடுத்த வாட்டி அடுத்த ஒரு தலைப்போட, புதிய தலைப்போட சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. இது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் நம்ம இந்த வாரம் அன்பை பத்தி தெரிஞ்சு கொண்டோம். அன்புனால எப்படி நம்ம வாழ்க்கையை அழகாக ஆக்கலாம் என்று. நிச்சயமாக இந்த அன்பு வளர்த்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையை மிக அழகாக அற்புதமாக ஆகும் என்று பல நன்மைகளை நம்ம பார்த்தோம், கேட்டோம், பாடல்களும் கேட்டோம். அதுக்கு தகுந்த பாடல்களும் கேட்டோம். நம்மளுக்கு நிச்சயமாக பல புரிந்துணர்வு வந்திருக்கும். எனக்கும் இந்த அன்பு பத்தி பேசும்போது மனதுல ஒரு அழகா, ஒரு அற்புதமான, ஒரு சந்தோஷமான உணர்வு வந்துச்சு. இந்த 2 வாரமா அன்பை பத்தி பேசும்போது இவ்வளவு அழகா இருக்கு அன்பு. அது மறுபடியும் மத்தவங்ககிட்ட எடுத்து விளக்கும் போது நமக்குள்ள வருகின்ற அந்த குஷி இருக்குறீங்களா, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. நீங்களும் நிச்சயமாக இல்ல நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். அன்பு வந்து ஒரு மந்திரம், அன்பு வந்து ஒரு காந்தம். அன்பை சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாக ஆக்கும், கஷ்டத்தை சுலபமாக ஆக்கும். அன்பு வந்து அசுத்தத்தை எல்லாம் அகற்றி அழகை மட்டும் பார்ப்பது தான் அன்பு, கொடுப்பது மட்டும்தான் அன்பு. அப்ப நம்ம அன்போடு இருக்கும் போது வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். இறைவனை பார்த்து அன்பே சிவம் என்று சொல்றேன் இல்லைங்களா? இறைவனுக்கு அன்பு மட்டும்தான் கொடுக்க தெரியும். அவர் நல்லது மட்டும்தான் செய்வாரு. அதே போல நம்மளும் அன்பை மட்டும் கொடுப்போம், நல்லதை மட்டும் செய்வோம். அதோட பிரதிபலன் நம்ம வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நிஷாலிருந்து ஜோதி நாராயணன். அடுத்த முறை மறுபடியும் புதிய தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.